ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்று மட்டுமே கிட்டத்தட்ட 5 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல வந்து மனதையே உழுக்கக்கூடிய விஷயம் வந்து கும்மிடிப்பூண்டி அந்த 3 வயது சிறுமிக்கு நடந்ததெல்லாம் கேட்கும் போதே நடுங்குது. நம்மளே நிறைய விஷயங்கள் இது மாதிரியான சம்பவங்களை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்று நடந்த இத்தனை சம்பவங்களுக்கு என்ன காரணம்னு நீங்க பாக்குறீங்க? கும்மிடிப்பூண்டி வழக்குல என்ன நடந்துச்சு? எஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு அலர்ட்ஸ் கொடுக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. அதாவது காவல்துறை தரப்புல இருந்து கொடுப்பாங்க. என்னன்னா இந்த மாதிரி சில நார்த் இந்தியன்ஸ்னால இந்த மாதிரி கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் அன்னோன் பர்சன்ஸ் இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ் யாராவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளாங்கெட் வைக்க வராங்க, இது வராங்கன்னா வீட்டுக்குள்ள விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொடர்ந்து அலர்ட்ஸ் கொடுக்கறது நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? விச் மீன்ஸ் ஆள் இல்லாத வீட்டில் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதோட எக்ஸ்ட்ரீம் தான் நடந்த இந்த சம்பவம். ஒன்றும் இல்லை, ஐ திங்க் இந்த 2 நாள் வந்து ரிப்போர்ட் ஆன 5 சம்பவத்தில் 2 வந்து இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ்னால நடத்தப்பட்ட சம்பவம். ஓகே, ஒன்று வந்து நார்த் இந்தியன்ஸ்னால இங்கே தமிழகத்தை சார்ந்த ஒரு சிறுமிக்கு நடத்தப்பட்ட ஒரு சம்பவம். இன்னொன்று வந்து நார்த் இந்தியன் டு நார்த் இந்தியன் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம். ஏன்னா இந்த கும்மிடிப்பூண்டியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே விக்டிம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களும் ஒரு நார்த் இந்தியன் தான். இன்னொரு பக்கம் போன அந்த சம்பவத்தை நிகழ்த்தின 19 வயது வந்து பிபின் மஞ்சி, அவர் பீகாரை சார்ந்தவர், அவரும் ஒரு நார்த் இந்தியன் தான். ஓகே, ஆக்சுவலி சாட்டர்டே நைட்டுன்னு சொல்லப்படுது. என்னன்னா அவங்க வந்து வீட்டுக்கு அதாவது குழந்தையோட அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கப்போ ஒரு பிஸ்கெட் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போனதா சொல்லப்படுது. ஓகே, கூட்டிட்டு போய் குழந்தைக்கு வந்து பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டு அங்க இருக்க முட்புதரில் வந்துட்டு திரும்ப வீசிட்டு, இது முட்புதர் அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப பேசக்கூடிய எல்லா கேசஸ்லயும் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. விச் மீன்ஸ் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, இருள் சூழ்ந்த பகுதி, அங்க அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அங்க வீசிட்டு இதுலயும் 2 மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா முன்னாடி பேசுனதுலேயே நம்ம பார்த்தோம்னா ஒன்று காமனாக வர இஷ்யூஸாக இருக்கும், சேனல் டு சேனல் டிஃபர் ஆகும் இல்லை பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து அந்த பெற்றோர்களும் ஊர் மக்களும் சொல்லக்கூடியது ஒரு மாதிரி இருக்கும், இன்னொன்று காவல்துறை தரப்புல இருந்து சொல்லக்கூடியது ஒரு மாதிரி இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம அஃபிஷியலா எடுத்துக்கணும் இந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதாவது அந்த 19 வயது யார் அந்த சிறுமியை அந்த நிலைமைக்கு ஆளாக்கினானோ அந்த கொடூரனோட வீடியோ மக்களை பிடிச்சி அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கும்மிடிப்பூண்டி AWPSக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அவங்க வந்து இந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் புக்ஸோல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தது. பட் அந்த குழந்தை இன்னைக்கு மார்னிங் இறந்ததுக்கு அப்புறம் BNSலயும் இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த சம்பவம் நடந்த இடத்துல இவன் இருந்ததாகவும் சந்தேகப்பட்டு அங்க விசாரிச்சதுனால அதுக்கப்புறம் உண்மைகள் எல்லாம் தெரிய வந்தது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஓகே, அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னா அதுல அந்த பகுதியை சார்ந்த ஒரு பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தட் இஸ் ப்ரெஸ்ல சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம், இல்லை நான் பார்த்தேன் இந்த மாதிரி அந்த ஒரு பொண்ணு 4 பேர் கூட்டிட்டு போனாங்க ஒரு ரூம்குள்ள. நான் நினைச்சிட்டு இவங்களும் நார்த் இந்தியன் நினைச்சு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சனிக்கிழமை ஈவினிங் அவங்க அம்மா வந்து குழந்தை பாத்தீங்களா பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்கும் போது தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை பிடிச்சிட்டோம், மிச்சம் 3 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் இது என்னவாக இருக்கு அப்படின்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை தான் அவங்க கிளைம் பண்றாங்க. ஓகே, பட் ஆனா காவல்துறை தரப்புல இருந்து முதற்கட்டத்துல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னன்னா அந்த குழந்தைய அங்கிருந்து மீட் எடுத்து அங்க இருக்கக்கூடிய GHக்கு அனுப்புறாங்க. மேற் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பின அப்புறம் அங்க இருக்கக்கூடிய டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டா எஸ் பாலியல் ரீதியான வன்கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் இது வரைக்கும் என்னவாக இருக்குன்னா, ஒருவரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, ஒண்ணு. பட் இது அடுத்த கட்டமா போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சு வரும்போது தான் நமக்கு தெரிய வரும் இது பாலியல் வன்கொடுமை ஒருவரால் நிகழ்த்தப்பட்டதா இல்ல கூட்டு பாலியல் வன்கொடுமையானது இங்க நிகழ்த்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ கும்மிடிப்பூண்டி ஸ்டேட்ல இருந்து அந்த அஃபிஷியல்ஸ் எல்லாம் லெட்டர் கொடுக்கணும் இல்லையா? தட் இஸ் ஃபார் த போஸ்ட்மார்ட்டம். அதுக்காக வெயிட்டிங். அது கொடுத்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஆனது அந்த இடத்துல நடைபெற்று அதுக்கப்புறம் நமக்கு இது என்னதான் நடந்திருக்கு, விச் மீன்ஸ் பிரிலிமினரி தெரிஞ்சிருச்சு பாலியல் வன்கொடுமைன்னு. எத்தனை பேர் இதுல இன்வால்வ் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அடுத்த கட்டமாகத்தான் தெரிய வரும். 19 வயது இளைஞர், அவர் ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின் பொழுது என்ன மாதிரியான நடவடிக்கை பாய்வாய் ஏன் இது தொடர்ந்து நடக்குது? ஏன்னா இன்னைக்கே பாத்தீங்கன்னா நம்ம பேசியிருந்தோம் 5 சம்பவங்கள் வந்து ஒரே நாள்ல நடக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குன்றப்போ இப்படி அத்தனை அட்ரஸ் பண்றது, உயிர் பலி ஆகும் அளவுக்கான அடுத்தடுத்த கொடூரங்கள் நிகழ்வது அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து யார் மீது தவறுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? சொன்ன மாதிரி இந்த 2 நாள் 5 சம்பவம் அப்படிங்கிறது சிறுமிகளுக்கு ஏற்பட்ட விஷயம். அதாவது 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி, 10 வயது, அதான் சொல்ற மாதிரி 3 வயது அப்படின்னு இருக்கும்போது கிட்டத்தட்ட குழந்தைகள் தான் இல்லையா எல்லாருமே. அப்படி இருக்கும் போது அது ஃபார்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல்
லைக் வயலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விச் மீன்ஸ் அது பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், விச் மீன்ஸ் ரேப் ஆர் கேங் ரேப்னு மட்டும் இல்லாமல், லைக் இந்த இடத்துல போகும்போது செக்ஷுவல் அபியூஸ், செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் வயலன்ஸ், இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் இது பாலியல் வன்கொடுமை, பாலியல் அத்துமீறல், அந்த மாதிரி நிறைய இருக்கு. பாலியல் தொல்லை, அந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயத்தை அங்கே கேட்டகரைஸ் பண்ணலாம். பட் என்ன பண்ணாலும் அது தவறுதான் அப்படிங்கிறது தான். ஓகே, ஏன்னா இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க ஊர் மக்களால் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அவங்க என்னன்னா, அகெயின் ஆஸ் யூஷுவல் சாலை மறியல்லையும் தென் அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி முற்றுகை போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. அப்புறம் நேற்று கலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு திரும்ப அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்னன்னா, எங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லை, முதல்ல இங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ்லாம் வெளியே அனுப்புங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல எங்களுக்கு கிட்ட வந்து காவல்துறையினர் வந்து இல்ல உங்களுக்கு சேஃப்டி இல்லை, நீங்க வெளில போயிருங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை, அதுக்கான எங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்க நியூஸ் சேனல்ஸ்ல பேசுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ ஃபார் எல்லாமே இன்ஃபர்மேஷனா தான் நமக்கு இருக்கு. ஓகே, இதுக்கு அப்புறம் தான் இதுல எது கன்ஃபார்ம்டான விஷயம், யார்கிட்ட என்ன மாதிரியான எவிடன்சஸ் இருக்கு டு ப்ரூவ் அப்படிங்கறத வைத்து தான் நமக்கு உண்மையா இதுல முழுக்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய வரும். ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இது நடந்தது சிப்காட் தொழிற்பேட்டை, அதாவது திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டியில இருக்கக்கூடிய தொழிற்பேட்டையில நடந்த ஒரு விஷயம் அப்படின்னும் போது நம்ம பார்த்தோம்னா, இதுல 300+ தொழிற்சாலைகள் அங்க இருக்கு. ஸோ அதுல பார்த்தோம்னா மேக்சிமம் ஒர்க் பண்றது அந்த நார்த் இந்தியன்ஸ் தான். அதுவும் ஃபேமிலியோட இங்க வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. என்னன்னா பீகார், யூபி, ஒடிசா, ஜார்க்கண்ட், இப்படி பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம பார்த்துட்டோம் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா ஏரியாஸ்லயும் நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. அதாவது எல்லாரும் அப்படின்னு கிடையாது, ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது இன்னைக்கு எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, பாலியல் வன்கொடுமை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இதுல அகெயின் இன்னைக்கு காலையில் அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் கொலை வழக்கும் சேர்க்கப்பட்டிருக்கு. கொலை, அகெயின் பாலியல் வன்கொடுமையான வழக்கு, தாக்குதல், இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாமே BNS அண்ட் போக்சோ கீழே போடப்பட்டிருக்கு. நமக்கே தெரியும், மினிமம் like 10 to 20 years, மேக்ஸிமம் வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. இதுதான் ஆக்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம திரும்ப ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி பேசும்போதா இருக்கட்டும், லாஸ்ட் டைம் சூலூர் பத்தி பேசியிருந்தோம். அப்ப என்ன நம்ம பேசின விஷயம்னா, இல்ல இதோட இது முடிஞ்சிடணும், இனிமே இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. ஏன்னா விளாத்திக்குளம் பேசும்போது நம்ம பேசியிருந்த விஷயம், இல்ல பனிஷ்மெண்ட் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இப்ப இங்க என்ன தேவை, இமீடியட்டா பிடிச்சிட்டாங்க, 24 hours பிடிச்சாச்சு. அது மக்கள் பிடிச்சி கொடுத்துருந்தாங்கன்னா காவல்துறை பிடிச்சாச்சு, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஜுடிஷியல் கஸ்டடியில வந்து போட்டாச்சு, இப்போ ஜெயிலையும் அடைக்கப்பட்டாச்சு, தட் இஸ் புழல் ஜெயிலையும் போடப்பட்டாச்சு. விச் மீன்ஸ் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க போற தண்டனை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது. அப்ப எங்க இந்த சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா, திரும்ப நம்ம சுத்தி வர ஒரே இடம் அந்த மனிதர்களுடைய மனதில் தான் அந்த மாற்றங்கள். சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கான்செப்ட்ல தான் இது போய் வந்து முடிகிற ஒரு விஷயமாகவே இருக்கு. ஓகே, ஒண்ணு இது ஒரு சம்பவம். அதே மாதிரி பார்த்தோம்னா, நான் சொன்ன அந்த 5 சம்பவமும் வெளியே எங்கேயும் நடக்கல. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இங்க நடந்த ஒரு சம்பவம் தான். இதே மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது திருவள்ளூர்ல நடந்த ஒரு சம்பவம். திரும்ப திருவள்ளூர்ல வந்து 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு இதே மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அங்க என்ன ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, SSFக்கு கால் பண்ணிருக்காங்க. தட் இஸ் சிங்கப்பெண் சிறப்பு ஃபோர்ஸ் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க அந்த குற்றவாளி பிடிச்சு கன்சர்ன் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு கேஸ் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது யார் இதை ஆளாக்குனாங்க அப்படின்னா, ஆட்டோ ஓட்டுநர் நந்தகுமார் அப்படிங்கிறவர். அடுத்த சம்பவம் பார்த்தோம்னா, பூந்தமல்லி அருகில வந்து நடந்த ஒரு சம்பவம். அதுவும் 7 வயது சிறுமிக்கு கொடுக்கப்பட்ட பாலியல் தொல்லை. அதுல அகைன் அரெஸ்ட் ஆனது கார் ஓட்டுநர் சரவணன். அவர் மீது போக்சோ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் தாம்பரம் படப்பையில நடந்த ஒரு சம்பவம். சோ இன்னொன்னு, இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மணிமங்கலம் ஆதனூர் அப்படிங்கிற பகுதியிலையும் ஒரு நார்த் இந்தியன்னால இதே மாதிரி ஒரு 10 வயது சிறுமிக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே பாலியல் தொல்லை தான். அந்த பர்சனுக்கு 43 வயது. அந்த சிறுமியினுடைய வீட்டு பக்கத்திலே கட்டிட வேலை நடக்கும் இல்லையா, அந்த கட்டிட தொழிலாளி அவர். ஸோ குழந்தை வந்து ஈவினிங் நடந்து போயிட்டு இருந்தப்ப அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி பின்னாடி போய் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. அகைன் அந்த சிறுமி வந்து கூச்சலிட்டு சத்தம் போட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி, நைட் ஒரு 10 மணி இருக்கும் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பர்சன் இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் நம்ம சொன்ன மாதிரி ஒரு வயது வித்தியாசம் அப்படிங்கிறதே இல்லாமல், இதில் இன்னொன்று பார்த்தோன்னா, அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலோட தலைமை மருத்துவர் அவங்க பேசுனதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தையின் உடம்புல வந்து அதிக அளவு ரத்தப்போக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
நமக்கே வந்துட்டு கேட்கும் போதே நடுங்குது. அப்ப அந்த குழந்தை எவ்வளவு பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும். இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த முட்புதர்ல வீசிட்டு போன அப்புறம் அங்க வந்து அகைன் இயற்கை உபாதை கழிக்க போன பெண்கள் தான் அந்த குழந்தைய பார்த்திருக்காங்க. பார்த்து தண்ணிலாம் தெளிச்சு அந்த குழந்தை அந்த கொடூரமான நிலைமையில இருந்ததெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு மேற் சிகிச்சைக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அப்ப பாடியில எவ்வளவு இன்ஜுரி இருக்கணும் அந்த குழந்தையோட உடம்புல. அது 3 வயது 19 வயது இந்த இடத்துல இல்லையா. ஸோ இது நம்ம தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வயது வித்தியாசம் கிடையாது. அது குழந்தையா இருந்தாலும் சரி, வயதான ஒரு மூதாட்டியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒரு இச்சைக்காக எல்லாரையும் பலியாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் நமக்கு திரும்ப திரும்ப இன்னும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த இடத்துல இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் முக்கியமா பேச வேண்டியதுன்னா, அந்த கைதான அந்த பீகார் இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா போதையில இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. போதையில இருந்து அதீத ஒரு குழந்தைன்றதை தாண்டி ஒரு வெறி வந்து இப்போ ஏன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப எவ்வளவு கொடூரங்களை ஒரு குழந்தைய அனுபவிச்சிருக்கும், அது எவ்வளவு துடிச்சிருக்கும். ஒரு குழந்தைன்னு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு போதையில இருக்கிறது. இது போதை கலாச்சாரமும் ஒரு முக்கிய காரணமா நம்ம எடுத்துக்கலாமா? எஸ், நம்ம பேசுற மாதிரி அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த போதை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது மக்கள் தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் போலீஸ் சைட்ல இருந்து அபிஷியலா நமக்கு தெரிய வேண்டிய விஷயமாகத்தான் அது இருக்கு. ஓகே, ஏன்னா திரும்ப இப்ப முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றதும் கொண்டு வந்த விஷயம் பார்த்தோம்னா, ஒண்ணு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட ஒரு லான்ச், அது கொண்டு வரக்கூடிய ஒரு செயல் திட்டத்துல கையெழுத்து போட்டது. ரெண்டாவது அப்படியே பார்த்தோம்னா டாஸ்மாக் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப பேசும்போது எல்லா கிரைம்லயும் 3 பெரிய ரோல் இருக்கு. ஒன்னு ஆல்கஹால், ரெண்டாவது ட்ரக், மூணாவது வந்து இந்த பான் மூவி அடிக்ஷன் அப்படிங்கிறது இல்லையா. இந்த மூணாவது வந்து பான் மூவி அடிக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விளாத்திக்குளம் இன்சிடென்ட்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த போதை அவனே அங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான் இல்லையா, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது அந்த போதை இது வஸ்து நான் எடுத்ததுக்கு அப்புறம் வெறி வந்து எனக்கு தலைக்கேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு ஆல்கஹாலோ ஒரு ட்ரக்கோ வந்துட்டு இந்த மாதிரியான சம்பவத்துல ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வகிக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அப்படி எடுக்கும் போது லேட்டரான் அதை வச்சு தே கேனாட் எஸ்கேப் ஆல்சோ. நான் என்ன நன்மையில இருந்தேன்னு எனக்கு தெரியாது, நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் எஸ்கேப்பும் ஆக முடியாது அந்த இடத்துல. அது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கேயும் வந்த அப்புறம் ஸ்பெஷல் ட்ரைவ் ஃபோர்ஸ்னு ஒன்று போட்டாங்க. நிறைய பேர் ஐ திங்க் 1000+ ரவுடிஸ் இந்த போதைப் பொருள்ல வந்து இன்வால்வ்டா இருக்கவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை லான்ச்லேயே முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இட் இஸ் அ டீப் ரூட்டட் ஒன்னு சொன்னார். தட் இஸ் விச் மீன்ஸ் இந்த ட்ரக்ன்றது. அப்போ அந்த டீப் ரூட்டட்னா தோண்ட 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 எது வரைக்கும் அந்த வேர் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. எங்கேயாவது ஒரு சின்ன இப்போ என்ன ஆயிடுச்சு இன்னும் அட்வான்ஸ்டானா, இந்த ட்ரக்கை தாண்டி வலி நிவாரண மாத்திரைகள் இருக்கு இல்லையா, அந்த வலி நிவாரண மாத்திரைகளை வந்துட்டு ஜாஸ்தியா போட்டு அந்த ட்ரக்கா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கள்ளச்சந்தையில வாங்கி. ஸோ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மக்கள் அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்தான். மேம் இப்போ அடுத்த கட்டமா என்னன்னா வந்து இப்ப நீங்க சொன்ன சிங்கப்பெண் அதிரடி படை இருக்கு, அவங்க கிட்ட வந்து நிறைய பவர்ஸ் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கலும் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சட்ட வல்லுநரா நீங்க இருக்கும்போது இது எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசிக்கா தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தேவையான பொருட்களே கூட அவங்களுக்கு கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட மெயின் விஷயம் என்ன நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் என்னன்னா, இந்த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும். இருந்தாதான் நம்ம வந்து இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பாட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எங்கே வந்து ஜாஸ்தி கிரைம்ஸ் நடக்குதோ அந்த மாதிரி ஸ்பாட்ஸா இருக்கட்டும், இல்லை இருள் சூழ்ந்த பகுதிகளா இருக்கட்டும், ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாக்களா இருக்கட்டும், அங்க எல்லாமே இவங்களோட ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. இதெல்லாம் மெயினா இந்த SSFல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. தட் இஸ் சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. இதுல என்ன மெயினா வந்து எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு விஷயம், நானும் பார்த்த ஒரு விஷயம் என்னவாக இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா, அவங்க என்னன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்கு எந்த பவரும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஆல்ரெடி விமன் ரிலேட்டடா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லைக் AWPS இருக்கு, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, CWC கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன். அது இல்லாம அதுக்கப்புறம் சைபர் கிரைம் இருக்கு. ஆன்லைன்ல நடக்கக்கூடிய பெண்களுக்கு அகெயின்ஸ்டா, குழந்தைங்களுக்கு அகெயின்ஸ்டா நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களையும் தடுப்பதற்காக சைபர் கிரைம் இருக்கு. அடுத்தது வந்தோம் அப்படின்னா நார்மல் லைக் கிரைம் ஸ்டேஷன்ஸ், LNO அதெல்லாமே நமக்கு இருக்கு இல்லையா. அதையும் தாண்டி இந்த SSFோட வேலை என்ன? ஓகே, ஏன்னா இவங்களுக்கும் இதுவரை எந்த ஸ்பெஷல் நம்பர்ஸும் இல்லை. அது கூடிய விரைவில் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ஆப்ரேட் ஆகுறது எதுல அப்படின்னு பார்த்தோம்னா 100 1091 112 இந்த நம்பர்ல கால் பண்ணும் போது அது ஸ்பெஷல் டெஸ்க் இருக்கும், அவங்க ஸ்பாட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து பேட்ரோல் இருக்கு, பிங்க் பேட்ரோல் இருக்கு, இவங்க SSFன்றது அடுத்த பேட்ரோல். இப்போ ஏன்னா இதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 319 வெஹிக்கல், அதுல வந்து அப்புறம் 111 அப்புறம் 101 2 வீலர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம்
ட்ரான் கேமராஸ் மூலியமா கண்காணிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வந்துட்டு இங்க லைக் முதலமைச்சர் விஜய் அவர்களால வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்துல இருக்கு இல்லையா. அது அப்படி இருக்க ஒரு பட்சத்துல என்னன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ் அவங்க மெயினா ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவா செயல்படுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று நடக்குதா, எஸ்டேட் பண்ணாமல் நீங்க வெளியில வந்து சொல்லுங்கன்னு சொல்லலாம். ப்ரோஆக்டிவ் அப்படின்னா ஒருவேளை அது நடந்துருச்சுங்க அப்படின்னா நடந்தவங்களை கொண்டு போய் அந்த ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு அந்த குற்றவாளிகளை அதுக்கப்புறம் இம்மீடியட்டா அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அடுத்த கட்டமாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற விஷயம் எல்லாம் போலீஸ் தே வில் டேக் கேர். அது AWPS வந்து அவங்க பார்த்துப்பாங்க. இல்ல சைபர் கிரைம் மற்றவங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதை பார்த்துப்பாங்க. அப்போ இவங்களுக்கு அரெஸ்ட் பண்ற அதிகாரம் இல்லை. அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள வந்து பிடிச்சிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2545 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னும் 357 crores இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கணும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அன்ஆர்ம்டு, ஆர்ம்டு, வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட அஃபிஷியல்ஸ் தான். ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க கையிலயும் வெப்பன் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா செல்ஃப் டிஃபென்ஸ் கான்செப்ட் இருக்கு. அது வந்து ஒரு மனிதர், இப்போ ஒரு பெண்ணே இருக்காங்க அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு ஒன்று நடக்குதா அப்ப நான் என்ன தற்காத்து கொள்ளலாம், லேட்டரான அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். ஏன்னா போலீஸும் அந்த கான்செப்ட் தானே. இப்போ இருக்குன்னா அவங்க யாரையா ஒருத்தர் சுடுறாங்கன்னா விச் மீன்ஸ் என்கவுண்டர் ஏதாவது நடக்குதுன்னா அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். இல்லை அவங்க தப்பியோட முயற்சி பண்ணாங்க, என் மேலே ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க, அதனாலதான் அவங்களை நான் திரும்ப சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணணும். இங்க பெண்கள் ஓகே, இவங்களை யாராவது ஏதாவது தாக்க வந்தா இவங்களுக்கான செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அதனை சார்ந்த ஒரு விஷயம் மேபி அது இந்த மாதிரி விஷயத்தை வச்சு ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ணப்படுமா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்போ இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வேற என்ன மாதிரியான பவர்ஸ் கொடுத்தா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஏன்னா வந்து கிரைம்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ என்ன ஃபோக்கஸ்னா குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை குறைக்கணும், அவங்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கணும் போது அதன் எண்ணிக்கை பார்க்கும்போது நாளுக்கு நாள் நமக்கு ஒரு அதிர வைக்கும் அளவுக்கு, அதாவது ரொம்ப அதிர்ச்சிகரமா பயமுறுத்தும் அளவுக்கு இருக்கு. இது வந்து நம்ம ஒரு சிலர் வந்து அரசியலா பார்க்கலாமா, இல்லைன்னா வந்து இது எந்த மாதிரி ஆங்கிள் பார்த்தா கரெக்டா இருக்குங்க? இங்க என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு நம்ம சொல்ற மாதிரி மேபி இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம்னா விமன் வெளியில வர தயங்குறதுக்கான விஷயமே நமக்கு யாரும் இல்லையோ, நம்ம வெளியில வந்து நம்மள ஏதாவது பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இந்த SSF அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மேபி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஏன்னா நம்ம இதே அன்அனிச்சரி கேஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் நிறைய சைல்டு லைக் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸோ இல்லை அஃபீஷியல்ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போகும்போது ஆரம்பிச்சப்பறம் தான் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, என் ஸ்கூல்ல இருக்கக்கூடியவங்களாலே எனக்கு இதெல்லாம் நடக்குது, வெளியில பஸ் ஸ்டாப்புக்கு போனால் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க இல்லையா. விச் மீன்ஸ் அன்டவுட்டட்லி இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், இவங்க வந்து லைக் பஸ்லயா இருக்கட்டும் இல்லை பப்ளிக் பிளேஸ்லயா இருக்கட்டும் போயிட்டு அவங்க அந்த அவேர்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. பிளஸ் கூட சேர்ந்து NGOs டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க கூட சேர்ந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரிவென்டிவ் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் பிளேஸ் பிளஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம சொல்ற மாதிரி எங்கேருந்து அந்த குற்றம் நடக்குதோ விச் மீன்ஸ் சின்ன லெவல்ல இருந்து அந்த குழந்தைங்களை தூக்கி ஸ்கூல்ல போட்டு ஒரு 5, 6, 7, 8, 10 வயசுக்குள்ளே அந்த குழந்தைங்களுக்கு இப்படிலாம் பண்ணா உன் லைஃப் போயிடும்பா, உன் ஏம் என்னவோ அதை மறந்துருப்பா அப்படின்னு சொல்லி வளர்க்கும் போது நாளை பின்ன அவங்க டிக்னிஃபைடா வளருவாங்க, ரெஸ்பான்சிபிளா அவங்க வளருவாங்க. ஓகே, அந்த விஷயம் எல்லாமே இங்க அன்டவுட்டட்லி நடக்க தான் போகுது இல்லையா. ஏன்னா 2500+ போலீஸ் அஃபிஷியல்ஸ் அப்படின்னும் போது டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க இருக்கக்கூடிய எல்லா ரூரல் ஏரியாஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டுட்டு போக தான் போறாங்க. ஓகே, ஸோ கூடவே இங்க என்ன அப்படின்னா இவங்க இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க, இவங்க போலீஸ் ட்ரெஸ் பிளஸ் தேவைப்பட்டால் மஃப்டிலையும் அவங்க போவாங்க எல்லா இடத்துக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 ஷிஃப்டா ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு டீம்லயும் 2 டிரைவர்ஸ் 2 SIs இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க DSP அண்ட் தென் AC அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. பட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பவர்ஸ் அப்படிங்கிறது இப்ப மேபி அவங்க ஒரு மீடியேட்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல இல்லையா. ஒரு பவர்ஃபுல்லாவே இல்லையா, ஒரு டக்குன்னு கைது நடவடிக்கையோ இல்ல ஒரு ஆயுதம் இருக்கு, ஒரு விஷயம் நடக்குது, தடுக்கிறதுக்கான எந்த அதிகாரமும் இல்லாம இருக்கு. திங்க் இஃப் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆண்கள் போலீஸ் லைக் மென் போலீஸ் எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ண போகும்போதே அவங்க தப்பிச்சு ஓடும்போது அவங்களுக்கு மாவு கட்டு போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. அகெயின் ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக போலீஸ் அஃபிஷியலாவே இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணிட முடியாது. ரீசனபிள் லைக் அது கிரவுண்ட்ஸ் இருக்கணும், அதுக்கு வந்து ப்ராப்பர் ரீசன்ஸ் இருக்கணும். லேட்டரான அவங்க மேலே ஒரு என்கவுண்டர் போடும்போது FIR ஃபைல் பண்ணும்போது தே ஹேவ் டு கிவ் ஆன்சர். அது ஜஸ்டிஃபைபிள் கிரவுண்ட்ஸ்ல இருக்கான்னு அவங்க சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி இவங்களுக்கு இப்போ எப்படின்னா மக்களுக்கும் போலீஸ்க்கும் நடுவில் இவங்க மீடியேட்டரா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இப்போ வருது இல்லையா. அதை தாண்டி
ஒரு போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, தட் இஸ் எஸ் தே கேன் ஹோல்டு கன்ஸ், அவங்க எல்லாமே வச்சுக்கலாம், இல்லை அவங்க ப்ரிலிமினரியா அரெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க எஸ் ஃபீல்டுக்கு போற விமென்க்கு என்ன சேஃப்டின்னு ஒண்ணு வருது இல்லையா. ஓகே, நடந்திருக்கு இல்லையா. ஏன்னா வந்து ஒரு பெண்ணுமே வந்து சமீபத்துல ஒரு இந்த சிறப்பு சிங்கப்பெண் திட்டத்தில் இருக்கவங்கள ஒரு பெண் போலீஸுக்கே வந்து பெண் போலீஸ் ஸ்டேஷன் புகுந்து ஆமா. இப்போ ஒரு பெண் காவலருக்கு பாலியல் நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரால சேர்ந்து நடந்திருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் எல்லாம் இருக்கும் போது என்னன்னா, அட்லீஸ்ட் அவங்க ஒரு நல்லது செய்ய போகும்போது, இல்ல இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ண போகும்போது, அவங்களுக்கு ஏதாவது நிகழும் போது அட்லீஸ்ட் அவங்க அந்த பவரை யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா எவ்வளவு பேர் நம்மளே பார்த்திருக்கோம், கத்தி வச்சுட்டு கத்தி முனையில மிரட்டி பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணது எல்லாமே இருக்குல்ல. திருவண்ணாமலை இப்ப கிரிவலம்ல நடந்த விஷயம், எல்லா இடத்துலயும் நகை கொள்ளடிக்கிறது, வீடியோ எடுக்கிறது, நகை கொள்ளடிக்கிறது, எல்லாரையும் மிரட்டி எவ்வளவு பேர் அந்த கத்தி முனையிலயோ இதுலயோ அவங்கள மிரட்டி அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படும் போது, அங்க ஒரு வேளை யாராவது போறாங்க, ஒரு இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் அஃபிஷியல் கிட்டயும் என்ன இருக்குன்னா, அந்த பவர், இந்த சென்ஸ் ஆஃப் அவங்களுக்கு ஏதாவது நடக்குதுன்னா தே கேன் யூஸ் வெப்பன்ஸ், அட் த சேம் டைம் இமீடியட் எஃப்ஐஆர், அதெல்லாமே இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான பவர்ஸ் இவங்களுக்கு கொடுப்பதிலையும் இன்னும் சில பரிசீலனைகள் செய்யலாம். ஓகே, ஏன்னா நாளை பின்ன இந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகேப்பா இவங்க எங்கேயாவது இருக்காங்களா, இவங்க கிட்ட வந்து வெப்பன் இருக்கு, பப்ளிக் பிளேஸ்ல பாக்குறாங்கன்னா இவங்க கிட்ட வெப்பன் இருக்கு, இவங்க இமீடியட்டா ஐயோ நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் இஸ் சம்திங், அவங்க எனிவே அவங்க அங்கிருந்து அவங்களை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல தான் ஒப்படைக்க போறாங்க. பட் அந்த கூட்டிட்டு போற டைம்ல வாட் இஃப் இன் கேஸ் அவங்க கிட்ட ஏதாவது வெப்பன்றது இவங்களை ஏதாவது அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னா, அப்ப அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா இந்த இடத்துல. ஸோ இதுலதான் மேபி இதுல கொஞ்சம் ஒரு அப்கிரேடேஷன் இருந்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்ப நீங்க உங்களோட அட்வைஸா கொடுக்கும்போது இது பண்ணா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஏன்னா இது பெண்களுக்காக பண்ணும்போது சிங்கப்பெண்ணுன்னு பேரை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெண்களை சிங்கப்பெண்ணா ஆக்காம, ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு பவர் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. என்ன பண்ணா பெஸ்டா இருக்கும்? நீங்க வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் இந்த விஷயத்துல அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? இது அந்த அவருக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இல்லை, நீங்க இது கேட்கறதுனால நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இது நான் நம்ம பேசுற எல்லா விஷயத்திலயும் இதை நான் வலியுறுத்தி இருப்பேன் இல்லையா. ஏன்னா பீயிங் அ பாஷ் அண்ட் போக்சோ ட்ரைனர், நேஷனல் சர்டிஃபைட் பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், இல்ல பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸா இருக்கட்டும், நான் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இங்க நம்ம வண்டலூர் லைக் போலீஸ் அகாடமி இருக்கு இல்லையா, அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் போய் செஷன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரிலாம் இருக்கும் போது லாஸ்ட் வீக் எனக்குள்ள இது தோண்டிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ரொம்ப நாளாவே என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம், நம்ம டீப் ரூட்டடா இருக்க ஒரு விஷயம், ஸ்கூல்ல இருந்து எப்படி இதை மாத்தலாம், குழந்தைங்க மனசை எப்படி மாத்தி சொல்றோம் இல்லையா. இனிமே நடக்காம இருக்க என்னென்ன பண்ணலாம், நடந்த வரைக்கும் ஓகே, தண்டனை வாங்கி கொடுத்து உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ பீங் அன் அட்வொகேட் ஆர் பாஷ் அண்ட் போக்சோ ட்ரைனர் அந்த மாதிரி போகும்போது லாஸ்ட் வீக் நான் ஃபைனலாக யோசிச்சு பண்ண ஒரு விஷயம் வந்து போயிட்டு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தது. இதை வச்சு எல்லாமே கொடுத்த ஒரு ப்ரப்போசல் என்னன்னா, பாஷ் அண்ட் போக்சோல நம்ம பெட்டர்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று விமன் அண்ட் சைல்டு அவர் அந்த துறையை அவர் கீழே வச்சிருக்காரு இல்லையா. ஏன்னா அவர் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், இதோட லான்ச்லயும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன நடந்தாலும் 0 டாலரன்ஸ் சொல்லியிருக்காரு. ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் என்னுடைய நேரடி கவனத்தின் கீழ் அது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால லாஸ்ட் வீக் அதுக்கான ஒரு ப்ரப்போசல், விச் மீன்ஸ் இன்னும் என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் அவேர்னஸ் எப்படியெல்லாம் கொடுக்கலாம், ஓகே, என்ன மாதிரியான லாஸ் வந்து ஸ்டிக் பண்ணப்படும். ஏன்னா இப்போ இருக்கும் பாஷ் ஆக்ட் இருக்கு, ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது எப்போ எஃப்ஐஆரா கன்வெர்ட் ஆக்கப்படும், அந்த எஃப்ஐஆர் எப்போ கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், எப்போ அது இன்டர் டிபார்ட்மெண்டலா இருக்கும், எப்போ அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். இந்த ஒரு சேஞ்ச் ஓவர் நம்ம பேஸ் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சுதான் நான் ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணி நான் ஒரு 2 பேரை லாஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணிருந்தேன். ஒன்று வந்து லா மினிஸ்டர் CTR நிர்மல்குமார் சார் அவர்கள், 2வது வந்துட்டு மினிஸ்டர் ஆதவர்ஜுனா சார் அவர்கள். 2 பேரையும் பார்த்து லைக் ஐ கேவ் திஸ் ப்ரப்போசல், இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்ததாக அகெயின் முதலமைச்சர் விஜய் அவர்களை மீட் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம ப்ராப்பர் அதுக்கான ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காகவும் அந்த ப்ராப்பர் மெயில் ஐடியில் நான் மெயிலும் போட்டிருக்கேன், தட் இஸ் கவர் லெட்டர் அட்டாச் பண்ணி என்னோட ப்ரப்போசல்ல இந்த மாதிரிலாம் நான் ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். மேபி அந்த ஒரு மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சால் அதுல ஒரு பார்ட்டா இருக்கிறதுல, ஏன்னா விமன் சைல்டுக்காக நம்ம திரும்ப திரும்ப உழைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த இடத்துல. ஸோ அதுல ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷ் கூட. ஏன்னா நம்மளால முடிஞ்சதை கொண்டு போய் சேர்க்கணும்னு இல்லையா, அது ஒண்ணு. 2வது, அது அட்வைஸ் எல்லாம் நம்ம சொல்லிடவே முடியாது, ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு வரும்போது இப்ப நம்ம பேசணும் இல்லையா, அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இன்னும் அப்கிரேடேஷனுக்கு நம்ம என்ன பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க பார்க்கணும் இல்லையா. ஏன்னா இது வந்து IG பவானேஸ்வரி மேம் அவங்க தலைமையில வந்து அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா இதுல நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா யாரும் பண்ணாத ஒரு விஷயம் இல்லையா, புதுசா நம்ம திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பப்ளிக் ஒரு விதத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னே நம்ம சொல்லலாம் இல்லையா. ஏன்னா அவங்க இந்த மாதிரி பப்ளிக் போகும்போது
பப்ளிக்கோட போய் இன்ட்ராக்ட் ஆகும்போது விச் மீன்ஸ் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு ஆள் இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்பவுமே கால்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த நம்பிக்கையின் பேர்ல தானே கால்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒருத்தங்க 100க்கே கால் பண்ணி நான் அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணுங்க, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கனாலே ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு விஷயத்த மக்கள் பண்ண மாட்டாங்க இல்ல, அதெல்லாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனை இன்னும் எப்படி நல்ல எஃபெக்டிவா கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல தான் இதுல நம்மளோட சக்சஸே இருக்கு. மேம், இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில வந்து எத்தனை டீம்ஸ் இருக்காங்க, என்ன இப்ப நான் கான்டாக்ட் பண்ணணும், நான் ஒரு ஜென்ரல் பப்ளிக் நான் கான்டாக்ட் பண்ணணும், எப்படி பண்றது? எஸ், சி இது வரைக்கும் இப்போ அவங்க சொல்லிருக்கிறது என்னன்னா, இப்போ கொண்டு வந்திருக்கோம், அடுத்தடுத்த ப்ராசஸ் நாங்கள் எடுத்துட்டு போயிருக்கோன்ற மாதிரி முதல் கட்டமாக 70 டீம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஃபீல்டுக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது இது வரைக்கும் தனி நம்பரானது இங்கே கொடுக்கப்படலை. அதுல 2 விஷயம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று செப்பரேட் நம்பர் ஃபார் திஸ் SSF சிங்கப்பெண் சிறப்பு ஃபோர்ஸ்க்கு. ஓகே, அது வரைக்கும் 100-1091-112 இதுல எல்லாத்துலயும் கால் பண்ணாலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு ஒரு செப்பரேட் டெஸ்க் இருக்கும், அவங்க உங்க ஸ்பாட்டுக்கே வருவாங்க த்ரூ SSF பேட்ரோல். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், காவலன் SOS. நம்ம திரும்ப திரும்ப பேசுற விஷயம், எல்லாரும் ஃபோன்லயும் இதை வச்சுக்கோங்க, எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐஜி மேம் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்பெஷல் ஆப்லாம் இதுக்குன்னு தனியாக கொண்டு வரப்படுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, அதனால காவலன் ஆப் இருக்கு இல்லையா, அதுலேயே நாங்கள் ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ண போறோம். விச் மீன்ஸ் லைக் SSFக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு தனி ஐகான் அவங்க கொடுக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இந்த 70 டீம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மொத்தமாக இந்த 70 டீம்ஸ் இப்போ எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சொன்ன மாதிரி ஒரு டீம்லயும் 4 பேர் இருப்பாங்க, 2 SI 2 டிரைவர். அந்த டிரைவர் விமனா இருப்பாங்க, இல்ல டிரைவிங் தெரியாது அப்படின்னா மென்னா அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ரெண்டு பார்ட்டா பிரிச்சு ஒர்க் பண்ணுவாங்க. மார்னிங் டு நூன் டு திரும்ப அடுத்த ரொட்டீன், இந்த மாதிரி ரொட்டீன்ல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் பர் GO 270 டீம்ஸ் வந்து அலாட் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கு. அதுல பார்த்தோம்னா லைக் அசிஸ்டன்ட் கமிஷனர் DSP தலைமையில சப்டிவிஷன்ல ஈச் ஒரு டீம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு டீம், கமிஷனரேட்ல 2 டீம், ஆவடி தாம்பரத்துல மட்டும் 4 டீம். இதுதான் மொத்த டீமோட அலாட்மெண்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்ஸ், பீப்புள் ரெக்ரூட்மெண்ட்லாம் முடிச்சு கூடிய விரைவில் இந்த எல்லா டீம்ஸும் களத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மெயினா பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, விச் மீன்ஸ் அந்த பஸ் ஸ்டாப்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஐடி ஹப்ஸ் இங்க மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ அந்த ஸ்பாட் அவங்க கண்டறிஞ்சு அங்கேயும் போலீஸ் ஃபோர்ஸ் போகணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இங்க பண்ண போறாங்க. ஆக்சுவலி அந்த எஸ்பிஸ் அந்த லைக் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளேசஸ் இருக்கும் இல்லையா, அங்கே எஸ்பிஸ் கமிஷனர்லாம் இருப்பாங்க இல்லையா, எங்கெல்லாம் ஜாஸ்தி குற்றம் நடக்குதோ அந்த லிஸ்ட், எங்கெல்லாம் இந்த மாதிரியான பதற்றத்துக்குள்ளான ஸ்பாட்ஸ்ன்னு இருக்கோ அங்கெல்லாம் இந்த பேட்ரோல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு அவங்க கண்காணிப்பை வந்து விரிவுபடுத்த போறாங்க அப்படிங்கிறதும் இதனுடைய ஒரு லைக் ஸ்பெஷல் திங். கண்டிப்பா மேம், இல்ல என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி மேம். நன்றி.